வணக்கம். புதிய தேசிய நெடுஞ்சாலை NH36 NH45Cயில் இப்போ வந்து சேத்தியாத்தோப்பு பைபாஸ் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணமாக இருந்த மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவிச்சுக்குவோம். மேலும் இதில் ஒர்க் பண்ண தொழிலாளர்களுக்கும் இதை திறம்பட கையாண்ட பட்டேல் நிறுவனத்துக்கும் நம்ம நன்றியை வந்து தெரிவித்துக்கலாம். பாருங்கள், மிக பிரம்மாண்டமான ஒரு பைபாஸ், கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் சுமாராக. 2 பெரிய பாலங்கள், ஒரு ஆற்றுப்பாலம், அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றுப்பாலம்னு பல பாலங்களை உள்ளடக்கிய இந்த பைபாஸ் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு பாலம், கீழே வந்து ரோடு இருக்குது. ரைட்டு திரும்பினீங்கன்னா சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ளே போகலாம். லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் அந்த விருத்தாச்சலம் ரோடை போய் பிடிச்சிடலாம். இதுதான் முதல் பாலம். இதில் மின் விளக்குகள்லாம் அமைக்கப்பட்டு சிறப்பாக வந்து சில வருடங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதுபோக வந்து நிறைய பெண்டிங் ஒர்க்குகள் இருந்தது, அது எல்லாமே இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி பைபாஸை வந்து திறந்துட்டாங்க. வாகனங்கள் வந்து போயிட்டுருக்கு. பழைய ரோடை வந்து யாரும் பயன்படுத்தலை. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பல நேரம் மிச்சமாகுது. இங்கே பாருங்கள் கிரேனு. இது வந்து அதிகமாக வந்து லேம்ப் போஸ்ட்டில் விளக்குகள்லாம் மாட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப ஹைட்டாக போகிறதுக்கு வந்து அதிகமாக பயன்படுது. இது வந்து பட்டேல் நிறுவனத்தோடது. இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து சிறப்பாக முடித்து கம்ப்ளீட் பண்ணி திறந்து விட்டுட்டாங்க. ஊருக்குள்ளே போய் அப்படி போய் சுற்றி இப்படி வரத்துக்குள்ளே நேர விரயம், இன்னொன்று ஆபத்தான ரோடு வேறு. எல்லாமே வந்து இவ்வளோ நாளாக அதில் தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அரசு பேருந்துகள் மட்டும் அதில் போகுது. அதாவது SCTCலாம் இதில் வந்துடுது. சென்னை பேருந்துலாம் இதில் வருது. விரைவு பேருந்துலாம் இப்போ வரும் பாருங்கள், பார்க்கலாம். ஆனால் மற்றபடி சாதாரண பேருந்துகள், தனியார் பேருந்துகள்லாம் வந்து அந்த பழைய ரோட்டில் ஊருக்குள்ளே போயிட்டு தான் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து முக்கியம் வந்து டிக்கெட் ஏற்றணும். பயணிகள் வந்து எந்த அளவுக்கு டிக்கெட் ஏற்றுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் காட்டணும். அதனால் வந்து அவங்க ஊருக்குள்ளே போயிட்டு பழைய ரோடை தான் பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி கனரக வாகனங்கள், காரு, வேனு, 2 வீலரு, SCTC பஸ்ஸு, SCTCலே AC பஸ்ஸு எல்லாம் வந்து இந்த புதிய சாலையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பல வருட உழைச்சி இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. தஞ்சாவூர் டு விக்கிரவாண்டி வந்து அவங்க சொன்ன மாதிரியே 2025 மிடில்குள்ளே முடிச்சிடுவோம் அப்படின்னு அவங்க வாக்கு கொடுத்த மாதிரி கரெக்டாக மே மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவு எல்லாமே திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே பெண்டிங் ஒர்க் இருக்கிற மாதிரி தெரியல. தஞ்சாவூர் டு சேத்தியாத்தோப்பு வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த புதிய தேசிய நெடுஞ்சாலையிலே வரலாம். பாருங்கள், வைக்கல் ஏற்றிட்டு போகுது. இதான் அந்த வெள்ளாறு பாலம். வெள்ளாறு பாலம்லாம் முடிச்சிட்டாங்க. இன்னும் லேம்ப் போஸ்ட்டு தான் வைக்கல, அது ஒரு பணி இருக்குது. இல்லை தேவையில்லைன்னு விட்டுட்டாங்களா என்னான்னு நமக்கு வந்து சரி கொஞ்சம் இங்கே பாருங்கள், பஸ்ஸு போகுது பாருங்கள். இது வந்து ஒரு தனியார் பேருந்து மாதிரி தெரியுது. அரசு பேருந்துகள்லாம் வரும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, போக வரும். ஆற்றுப்பாலம் முடிஞ்சிருச்சுங்களா? முதல்ல ஒரு பாலத்தில் வந்தோம், அதுக்கப்புறம் அந்த ஆற்றுப்பாலம், இதுக்கப்புறம் வந்து ஒரு ரோடு கிராஸ் ஆகிற பாலம் ஒன்று வரும் பாருங்கள். இது மாதிரி எல்லா பாலங்களும் உள்ளடக்கியது தான் இந்த சேத்தியாத்தோப்பு பைபாஸ், பிரம்மாண்டமான பைபாஸ். இந்த இடங்கள்லாம் எவ்வளோ நாள் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வீடியோவை வந்து நீங்கள் இந்த பாருங்கள், பாதுகாப்பு அந்த அலுமினிய இது வந்து அமைக்கிற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம்லாம் எவ்வளோ சவாலாக இருந்துச்சு, எவ்வளோ நாள், எவ்வளோ வருஷம் இழுத்துச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மேலும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாமே வந்து இந்த சாலையில் வந்து நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. அதுபோக வெளிநாடுகள்லேருந்து நிறைய பார்வையாளர்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம அங்கே போயிட்டோம்னா ஊர் ஞாபகம் வந்துடும்.
ஊருக்கு வந்துட்டா அங்கே போகணுமேங்கிறது வந்துடும். அது மாதிரி இருக்கிறதுல வந்து இப்போ அங்கே இருக்கும்போது நம்ம ஊர் எப்படி இருக்குது என்னன்னு வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. உள்ளூர் பார்வையாளர்களை விட வெளிநாடு வெளியூர் பார்வையாளர்கள் அதிகமாக இருக்க மாதிரி நம்மளோட அனலைசஸ் காட்டுது. இங்கே பாருங்க, இதுவும் வந்து ஒரு ரோடு மேலே போட்ட பாலம். இது ஒரு பெரிய பாலம். இதில் வந்து ரைட் சைடு போனீங்கன்னா சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ளே போகும், லெஃப்ட் சைடு போனீங்கன்னா விருத்தாச்சலம் போயிடும். இது ஒரு பாலம். இதுவும் ஒரு பிரம்மாண்டமான பாலம் தான். அது மாதிரி வந்து இதில் வந்து பல பாலங்கள் உள்ளடக்கி 3 பெரிய பாலங்கள், ரோடு மேலே வந்து 3 பெரிய பாலம், ஆற்று மேலே வந்து இப்போ வெள்ளாறு பாலம் ஒன்று பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு மெகா பாலம் ஒன்று வரும் ஒரு ஆற்று மேலே. அது மாதிரி பல பாலங்களை உள்ளடக்கியே தான் இந்த சேத்தியாத்தோப்பு பைபாஸு. அதனால தான் நம்ம வந்து இதை வந்து எப்பயுமே சொல்லும் போது பிரம்மாண்டமான பைபாஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம் வந்து மெகா பைபாஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்தளவு ஒர்க்கு இருக்குது இதில். இந்த நம்ம தேசிய நெடுஞ்சாலையிலே தஞ்சாவூர் டு சேத்தியாத்தோப்பு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வரும். இந்த 100 கிலோமீட்டரில் ஒரு மிகப்பெரிய பைபாஸ்னால் இதை தான் சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து அது எப்போன்னு தெரில, இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்திருக்காங்க. எடுத்து இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கலை, காலதாமதமாகுது. அதை எடுத்து எல்லாம் அந்த மகாமகத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணி விட்டுறணும். அதுக்கு தான் பெரும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தருணத்தில் வந்து நம்ம என்ஹெச்ஏஐக்கு நன்றி சொல்லாமல் விட்டோம் பாருங்க. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அந்த ஆணையம் தான் இந்த ரோடை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு வந்து அதிமுக்கிய காரணம். இப்போ சேத்தியாத்தோப்போட மத்திய பகுதியில் போயிட்டுருக்கோம், சென்டரில் போயிட்டுருக்கோம், ஊருக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து கீழே போகிற ஏரியா தான். 2 பக்கம் பாருங்கள், நல்ல மரங்கள்லாம் சேத்தியாத்தோப்புங்கிற மாதிரி தோப்பு தோப்பாக இருக்குது. அதனால தான் பேர் வந்ததா என்னன்னு அந்த பகுதி மக்கள் வந்து அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஓரளவு எல்லா அப்டேட்டுமே பார்த்துட்டோம். இப்போ சேத்தியாத்தோப்பு அப்டேட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து பெரிய அப்டேட்லாம் எதுவும் வராது. எங்கேயா ஏதாவது பணிகள் நடந்தால் மட்டும் அந்த இடத்த காட்டுவோம். மற்றபடி சேத்தியாத்தோப்பு பைபாஸ்லேருந்து அந்த விக்கிரவாண்டி ரோடு ஆரம்பிக்கும் போது தான் அடுத்தது வந்து அப்டேட்லாம் காட்ட முடியும். அதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக காட்ட முடியுமா என்னன்னு தெரில, ஏன்னா தூரம் ரொம்ப அதிகம். பார்ப்போம் என்னான்னு. அடுத்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது தேவை, இது மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கமெண்டில் போடுங்க. இங்கே பாருங்கள், எஸ்சிடிசி ஏசி பஸ்ஸு போது பாருங்கள். இந்த ஏசி பஸ்ஸெல்லாம் இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து டிக்கெட் ஏற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கேயே ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஏசி பஸ்ஸுனால நம்ம மக்கள் முதல்ல ஏரியாவில் உட்காந்துக்குவாங்க. அதனால் வந்து ஏசி பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக போகாது. எப்படியா இருந்தாலும் 50% பேசஞ்சரோடு தான் போகும். அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஊருக்குள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது. மற்றபடி சாதா பேருந்துகள், தனியார் பேருந்துகள்லாம் கண்டிப்பாக இப்போன்னு இல்லை, எப்பயுமே ஊருக்குள்ளே போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஏற்றுனாலும் அவங்களுக்கு டிக்கெட்டு வந்து பத்தாது மாதிரி தான் தெரியும். இன்னொன்று பஸ்ஸுக்குள்ளே இடம் இருக்க மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு ஏறுன்னு ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் தனியார் பேருந்தோட ஒரு சிறப்பு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் விருத்தாச்சலம் ரோடு. லெஃப்டில் போனீங்கன்னா விருத்தாச்சலம், ரைட்டில் போனீங்கன்னா புவனகிரி. அது மாதிரி போகிற இதுக்கு மேலே ஒரு பாலம். இது ஒரு பிரம்மாண்டமான பாலம். இது 3வது பாலம். பாருங்கள், ஒரு பைபாஸில் வந்து இவ்வளோ பாலங்கள், இவ்வளோ ஒர்க்கு வந்து எங்கேயா நடந்திருக்கான்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 5லேருந்து 7 கிலோமீட்டர் இருக்கலாம். சரியாக துல்லியமாக வந்து கிலோமீட்டர் ஒரு நாள் வந்து உங்களுக்கு கணக்கிட்டு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இதான் விருத்தாச்சலம் ரோடு கீழே இருக்குது, அதுக்கு மேலே போயிட்டுருக்கு. மின் விளக்குகள்லாம் வந்து பொருத்திருக்காங்க. எல்லாமே வந்து இப்போ இந்த சாலைகளை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அன்டைமில் போகிறதுனால ஒன்றும் வாகனங்கள் பெரிதாக இல்லை.
நம்ம வந்து பீக் ஹவர்ஸான வெள்ளி, சனி, ஞாயிறில் பார்த்தோம்னா, பேருந்துகள் வந்து ரொம்ப நிறைய அரசு பேருந்துகளே போகும். தனியார் வாகனங்கள் போகும். கார் அதிகமாக போகும். எல்லாமே அதிகமாக போகும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்குது. அதனால் வந்து இந்த ரோடெல்லாம் வேஸ்ட்டுன்னு முடிவு பண்ணிடாதீங்க. இந்த சாலையெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப தேவைப்படுறதுனால தான் இதை வந்து இவ்வளோ சேலஞ்சாக இருக்கிறதுனால தான் இதை வந்து போட்டுக்கிட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு அரசு பேருந்து போது. இது வந்து ஏசி கிடையாது, நான் ஏசி ஸ்லீப்பர் ஏசிடிசி. கும்பகோணம் டு சென்னையாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை தஞ்சாவூர் டு சென்னையாக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருக்கும். அதனால் வந்து பழைய வீடியோக்களில் சொன்ன மாதிரியே இந்த தஞ்சாவூர் பகுதிக்கு வந்து ஒரு ரோடு போட்டதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா ரொம்ப சேலஞ்சான பகுதிகள், விவசாயம், ஆறு, அது மாதிரி ரொம்ப வந்து சேலஞ்சுகள் அதிகம். அதனால தான் வந்து இங்கெல்லாம் வந்து எந்த ஒரு ரோடு போடுறது அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாய்க்காலை கூட மூடிட முடியாது. அது மாதிரி சின்ன சின்ன வாய்க்கால்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து போட வேண்டியதாக இருக்கும். அதனாலேயே வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வழியாக ரோடு வருது, வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்கே உள்ள இடங்கள்லாம் வந்து அப்போயே வாங்கிட்டு இருந்தாங்க, வயல்லாம். ஆனால் வந்து இப்போ தான் நடந்திருக்கு. 25 வருஷம் ஆகுது. அது மாதிரி வந்து இந்த ரோடு வர்றதுக்கு 25 வருஷம் ஆகுது, பார்த்துங்க. ஆனால் இப்போ வந்து அதிகமாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த ரோடு போடுறது வந்து அதிகமாக இருக்குது. வேறு எதுக்கும் வந்து பேங்க் வேறு எதுக்கும் கடன் அதிகமாக தரது கிடையாது போல இருக்குது. ஏன்னா ரோடு போட்டால் வசூல் பண்ணிடலாம். அதனால் வந்து இப்போ வந்து எல்லாமே அதிகாரிகள்லாம் வந்து ரோடு போடுறதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து இப்போ நம்ம சேத்தியாத்தோப்புலேருந்து விக்கிரவாண்டி வரைக்கும் உள்ள ரோடு வந்து அதிவிரைவாக முடிகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, பட்டேல் கம்ப்ளீட் பண்ணிட்டு சுத்தமாக போயிட்டாப்புலன்னா அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க போல இருக்குது. இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்படியே வாங்கிக்குவாங்களா, இல்லை அதுவும் பெரிய நிறுவனம் தான், கேரளாவை தலையிடமாக கொண்டு கல்ஃப்லலாம் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டுறாங்க. அதனால் இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பெரிய ஒரு நிறுவனம் தான். அவங்களோட ஒர்க்கை வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அது எந்த அளவுக்கு அப்டேட் போட முடியும்னு தெரியல. அதிகபட்சம் நம்ம ஒரு நெய்வேலி வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலேனா ரொம்ப லாங்கு, ரொம்ப வெயிலாக வேறு இருக்கும். இந்த நம்ம தஞ்சாவூர் டு விக்கிரவாண்டி சாலை இந்த 150 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வெயிலான பகுதினா வடலூர் டு பண்ருட்டி மட்டும்தான். குறிப்பாக அந்த நெய்வேலி பகுதிகள் மட்டும்தான் கடுமையான வெயில். ஏன்னா அங்கே என்எல்சி லிக்னைட் எடுக்கிறாங்க, அது ஒரு ஹீட்டு, மேலே ஹீட்டு, கீழே ஹீட்டு, சைடில் ஹீட்டு. கிட்டத்தட்ட ஒரு திருச்சி, வேலூர் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த இடத்துல மட்டும் வெயில். அதுக்கப்புறம் பண்ருட்டி தாண்டோன்னே ஆறுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கூலிங் ஆகிடும் விக்கிரவாண்டி வரைக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து நம்ம முடிஞ்சளவு அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்துச்சுன்னா ஓரளவு கவர் பண்ணுவோம். ரொம்ப கவர் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவு பண்ணுவோம். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் வேணும், இந்த ரோடு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், போட்டு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நல்ல மழை வேறு நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஏறுது பாருங்கள். அடுத்தது ஒரு ஆறு மேலே ஒரு மெகா பாலம்னு சொன்னோன்னா அது இதுதான். இவ்வளோ பாலங்கள் போட்டு இந்த பைபாஸ் முடித்தது வந்து பெரிய சேலஞ்சு தான். அதை வந்து பயன்பாட்டுக்கு விட்டுட்டாங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு போட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டே இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த பாதுகாப்பு இதெல்லாம் வந்து இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன வேலைகள் எப்பயுமே இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் நான் அந்த ரோடை திறந்து விடுவேன்னு பார்த்தா அது திறந்தே விட முடியாது. சின்ன சின்ன வேலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து அப்படியே சைடில் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போதைக்கு என்னன்னா பைபாஸ் திறந்துட்டாங்க. அஃபிஷியலாகவோ அன்அஃபிஷியலாகவோ பைபாஸ் திறக்கப்பட்டுள்ளது. ஏன்னா பேருந்து, அரசு பேருந்தே போகுது, அவ்வளோதான். நம்ம வந்து பைபாஸ் திறந்துட்டாங்கன்னு தான் வச்சுக்கணும்.
ஏன்னா இது வரைக்கும் பாருங்கள் எந்த ஒரு இடையூறோ இல்லை ஒரு வாகனம் வர முடியாதோ அது மாதிரி எந்த ஒரு நிலைமையும் இல்லை. கிளியராக இருக்குது. போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்போ ஓப்பனாக சொல்லணும்னு வச்சிங்களேன், எல்லாருமே 2 வீலரோ 4 வீலரோ நமக்கு தெரிஞ்சு எல்லாருமே நம்ம அதிகமாக ஓட்டுனது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, கருங்கல் ரோடு, மண் ரோடு அது மாதிரி ரோட்டில் தான் ஓட்டியிருப்போம். இது மாதிரி ஒரு ஹைவே வந்தோன்னா நம்ம என்னமோ ஸ்டேரிங்கை தொட்டதுலேருந்தே துபாய் 4-வே எக்ஸ்பிரஸ் வேல ஓட்டுன மாதிரி இதில் அந்த ஸ்பீடெல்லாம் காட்டாதீங்க. நம்ம எதில் போனோம், இது வரைக்கும் எப்படி போனோம், 50, 60 திணறிச்சு வண்டி. அதுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு ரோடு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். அதனால் ஸ்பீடு லிமிட் கார்னா ஒரு 80, ஏதாவது ஒரு இடத்துல 100ன்னு போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல லைட்டாக அழுத்தி பாருங்கள். மற்றபடி ஸ்பீடு நார்மலாகவே போங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்க, அது பழைய ரோட்டில் போகுது பாருங்கள், மஞ்சள் பஸ்ஸு. அருமையான கலருங்க. அப்படியே போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சேத்தத்தை போய் திறந்துட்டாங்க. இந்த சப்வே ஒர்க்கெல்லாம் அப்புறமே போடுவோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.